அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான திணை குதிரைவாலி லட்டு தாங்க செய்ய போகிறேன். அந்த திணை குதிரைவாலி சேர்த்து லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு குதிரைவாலி, அரை கப்பு திணை 2 சேர்த்து 1 கப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு ஒரு வடிகட்டில் எடுத்து வச்சு நல்லா வடித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். வடித்து எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இதில் வந்து வறுத்துட்டு இருக்கும்போதேட்டு இதில் ஒரு 5 ஏலக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இந்த 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து 2 சேர்த்துட்டு நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து வறுத்து எடுத்து இதை வந்து பொடி ரவை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொடி ரவாயாட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து அதே பேனில் நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சத்தான லட்டு. இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் முறை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இந்த தேங்காய் துருவல்லேருந்து கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கடைசி லட்டு பிடிச்சதுக்கப்புறம் அதில் மேலே சேர்க்கறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் ஒரு தேங்காய் துருவல் வறுத்தது வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து அதே பேனில் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன்னா, இந்த தண்ணி வந்து நல்லா தண்ணி வந்து சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா வெல்லம், இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரைஞ்சிடணும். இது வந்து இது பாகலாம் ஆக வேணாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது நம்ம திரித்து வச்சுருக்க தேங்காயும், திணை குதிரைவாலி, அப்புறம் வறுத்த தேங்காய் இதில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகலாம் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நல்லா சுருளை கிண்டிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா சுருளை கிண்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் கிண்டினா போதும். கிண்டினதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எள்ளெல்லாம் சேர்க்காம வெறும் திணை குதிரைவாலியில் மட்டும் சேர்த்து லட்டு வந்து செஞ்சுருக்கேன். இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாதி அளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதை கை பொறுக்க லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நானே முறை இந்த லட்டு வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பசங்க சாப்பிடுவாங்களோ என்னவோ நினச்சேன். ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னோடய பசங்க வந்து. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு லட்டாட்டும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப ஆறுறதுக்கு முன்னால் இந்த லட்டுங்களை பிடிச்சிடுங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரம் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வராது. அதனால் கொஞ்சம் பாதி அளவுக்கு ஆறுனா போகிறோம். அப்படியே சுட சுட கை பொறுக்க லட்டு வந்து பிடிச்சி எடுத்துருங்க. இப்போ எல்லா லட்டு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காயில் வந்து இந்த லட்டுங்களை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லா லட்டையும் பெரட்டி எடுத்துக்கணும். சூப்பராக இருந்துச்சு லட்டு வந்து. குதிரை திணை சேர்த்து லட்டு, ஆரோக்கியமான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் நல்லா வறுத்துட்டா இது வந்து நான் ஒரு வாரம் வச்சு இந்த லட்டை வந்து சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் வறுத்தேன். ரொம்ப ட்ரையாலாம் வறுக்கலை. அதனால் இது வந்து சீக்கிரம் காலி பண்ணிடணும். இது வந்து நீங்கள் நல்லா வறுத்து செஞ்சுக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்